உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்து திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கேரளா மூவாட்டுப்புழா. ஆளும் வகை புரிந்து கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, மனிதனாக வாழ்வதற்கே மனிதனுக்கே தெரியவில்லை. இன்னும் ஒரு முறை கால் விடணும். வரலாம். சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்கு போனேன். 3 வருட காலமாக உன்னுடைய பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லுக்கு இணங்காத சூழ்நிலைகளால் கடன்கள் வேதனைகளால் சுழண்டு இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் வாகனம் சம்பந்தமான தொழிலாக இருக்கும். காலம் சொல்லலாம். அதில் நிறைய கடன்களை வாங்கி இப்போ மனவேதனை அடைஞ்சி இடம் சொந்தமான குழப்பங்களை உருவாக்கி வச்சுருக்கிய. இவைகளெல்லாம் தீர்த்து தெளிவாக வாழ வச்சுருந்தா போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? அவனை படிக்க வச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், ஜெயிச்சுக்கான். நல்லா சிந்தாமல் சிதறாமல் வாங்கிக்கொள். சாப்பிட்டு போகலாம். மாதிரி கோயம்புத்தூர். கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகளை பற்றி. பையனை பற்றி கேட்டு வந்தது வாமா. உட்கார். எங்கே இருக்கான் பையன்? கல்யாணம் முடிக்காண்டமா? அவனுடைய மனதை பார்த்தேன். அவன் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல பெண் வேணும்னு சொல்லி அவன் விரும்பிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு பிடித்த ஒரு இடமும் அவன் கணக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் முடித்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? என்னம்மா, ஐப்பசியில் அவனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறேன். அவனுக்கு வேலையிலையும் உயர்வு கிடைக்கும். வந்துடுது கையில் பாரு. வெற்றியாக்கி தரேன். போயிட்டோம். அதே கோயம்புத்தூர் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. மனமே கால் யார் நீ? ஆவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் கற்பராயன் சுவாமி இருக்காரா? முனீஸ்வரர், கற்பராயன் போன்ற 7 தெய்வங்கள் அங்கே இருக்கு. கால் வந்துட்டு வா. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனது கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்குமா. அதனால் உன் சொல்லுக்கு கட்டுப்படாத மனநிலைகளோடு இப்போ உன்னை குழப்பமாகிக்கிட்டு இருக்கிறா. அவளை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா வர வச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தரேன். கருப்புசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை மகன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்குரிய காலங்கள் எட்டிடுது. ஆனால் கொஞ்சம் கடன்களால் மன உபாதை நடந்துக்கிட்டு இருக்கு. அவனை சரியான நிலைகளில் கொண்டு வந்து திருமணத்தை வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்னப்பா வேணும்? அவன் உடம்ப கை கால்கள் விளங்காமல் போகாமல் இருக்குமோ அப்படிங்கிற மனவேதனை அவன் உள்ளத்தில் இருக்குது. தினமாக்கி நடந்து என் கோயிலுக்கு வர வைக்கேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் என் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்ன தொழில்? மெடிசின். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா சட்டப்படியே ஏதோ குறைகள் நடந்த மாதிரி தெரியுதே. அதில் இப்போ கேஸ் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது, மன வருத்தம் இருக்குது.
கால் விட்டு வரலாம். கையெழுத்து போடுறவங்க யார்? மெடிக்கல் ஸ்டோருக்கு 2 பேர். கையெழுத்து போடுறவங்க யார்? 2 பேர் நீங்களே போட்டுக்கிடுதீங்க. சரி, கண்ணை முடுக்க பார்க்கட்டும். உங்களுடைய எல்லையை தொட்டு போன விநாயகர் தெரியுதார்? எங்கே இருக்காருப்பா? சரி, ஓகே. இந்த தொழிலில் நஷ்டமடையதுக்கு காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம். வெற்றியாக்கி தரேன், தொழிலாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போ. இந்த அப்படி தீர்த்து தரேன்ப்பா. காவிட்டு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி போல் கூட பிறந்தவனால மனவேதனை அடைந்தது யாருப்பா? கூட பிறந்தவனால என்ன வேதனை உங்களுக்கு? சரியா சொல்லுங்க. நான் கூட பிறந்தவனால் பிரச்சனையாகணும்னு கேட்டிருக்கேன். யாரப்பா? வாங்க. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேத வெல்லும். அடுத்து கல்யாணம் முடித்து மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? ஏண்டா யாருக்கு கல்யாணம் முடிச்சிய? பொய் இருக்க மாதிரி தெரியுதா? இன்னொருத்தர் கால் அனுப்பிட்டாப்பா. நாங்கள் கோயம்புத்தூரை தான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் ஏன் சென்னைன்னு நீங்கள் பறக்கிய? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சொந்தமான பிரச்சனையில் உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன்னை எப்படா கவுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் உட்காந்துருக்காங்க. உனக்கு இடத்தையும் வாங்கி தரேன், பகை இல்லாமல் நடத்தி தரேன். போதுங்களா? நான் வெற்றியாகி தரேன். போ. அதே கோயம்புத்தூர் எல்லை நான் சுயமாக தொழில் ஆரம்பிக்கவா அல்லது இதே தொழிலிருந்து என் காலத்தை ஓட்டமான ஒருத்தன் கேட்குறான். அடுத்து திருமணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிய? யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிய? அப்போ நீங்கள் நில்லுங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய காலத்தினால் இதுவரை உழைத்ததெல்லாம் வேஸ்ட்டு தான். எதுவுமே உன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு செல்வமும் இல்லை, நிம்மதியும் கிடைக்கல. இதுக்கு வேறு எதுவும் செய்வனே இருக்கான்னு கேட்டேன். ஒன்றுமே கிடையாதுப்பா. அதனால் இந்த வருஷம் உனக்கு புனிதமான காலம். வரக்கூடிய ஜனவரிக்கு மேல் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்துக் கொள்வாய். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதில் நிறைந்த செல்வங்களை நீ பெறுவாய். வெற்றியாக்கி தர மகனே. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்குது? வழக்கு வாங்க, வழக்கு உள்ளவங்க கேட்க வந்த கேள்வி ஒன்று. 100 கேள்விக்கு ஆமாம் நான் தான் சமம் இல்லாமல் ஆதரவாக கூடாதுல்ல. என்னடா தம்பி? என்னை பற்றி பாட்டு எழுதிக்கியப்பா. பாட தெரியுமா? ஆனால் எழுத தெரியும். சரி, சந்தோஷம். சத்தியம் நிறைந்த கருப்பசாமி, சந்தோஷம் தரும் கருப்பசாமி, தென்காசி பேர் சொல்லும் கருப்பசாமி, குடியரை குடியிருக்கும் கருப்பசாமி, குதிரையில் வள வரும் கருப்பசாமி, குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பாய் கருப்பசாமி. ஐயா அருள்வாக்கு, அது மக்களுக்கு புண்ணிய வாக்கு. துன்பப்பட்டு வரும் மக்களுக்கு இன்பம் தரும் அருள்வாக்கு. நான் கடந்து நம்ப வைக்கும் வாக்கு, நல்லவர்களாக மாற்றிவிடும் வாக்கு, ஏணி போல் ஏற வைக்கும் வாக்கு, வியாழன் வெள்ளி அள்ளித்தரும் வாக்கு, பாரபட்சம் இல்லாத வாக்கு, பலருக்கும் சமமான வாக்கு. நல்ல அருமையான வாக்கு பாது. நல்லா. ஆனால் உன் ஆசையை பற்றி கொஞ்சம் கேட்டேன். சினிமாவுக்கு என் கதை இடம்பெறுமான்னு ஒரு ஆசை உன் உள்ளத்தில் இருக்க. உண்மையா? அப்படி ஒரு நிலை வருமா? அப்படி நான் கொஞ்சம் பார்க்க. கால் விட்டுவா. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வா. நான் கருப்பசாமியே ஒரு படம் எடுப்பேன். அப்பொழுது உன்னுடைய பாடல்களை இடம்பெற்று புகழ்வார வச்சுருப்பா. அப்படியா? எல்லாமே சரி. புண்ணியம், எல்லா புண்ணியமும் கிடைக்கும். இன்னும் புகழோடு இருப்பாய். வழக்கு என்ன வழக்கு? நிறைய வழக்கு நான் போட்டுக்கிறேன், எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆண்டில் ஒரு வழக்கு எடுத்து உனக்கு சக்ஸஸ் ஆக்கி தரேன். இந்தாப்பா. இப்போ கூட ஒரு விபத்து நடந்துச்சுங்க. விபத்து யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க.
எடுக்க வச்சு தரேன், வெட்டியாக்கி தரேன். சரி, போய்ட்டு வரலாம். பொண்ணுக்கு வந்து ஏதோ வேலை கிடைக்குங்களா? கிடைக்க வச்சு தரேன்ப்பா. இந்த வருஷத்தில் எல்லாம் வெற்றியாகவே நடக்கும். மன தைரியமாக இருக்கலாம். எஸ். கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா தம்பி கல்யாணம்? உனக்கு தெரு இல்லை, நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, நீ நினச்ச பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? அப்படியா? வேறு எதுவும் ஒன்றும் மனத்துக்குள்ளே வச்சுக்கலையா? அதெல்லாம் கை விட்டுட்டுல கால் விட்டு வரலாம். இந்த தை மாதத்துக்குள்ளே உனக்கு பெண் அமைஞ்சிரும், கல்யாணம் நடந்துடும். சந்தோஷமா இரு. வேறு ஒன்று என்ன வேணும்? இந்தா நிறைய தந்துட்டேன். சந்தோஷமா இரு, சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு திருப்பூர் அவர் இடத்துல என்னாச்சு? கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? இந்தாப்பா, இந்த வருஷத்தில் வித்துரும். 3 மாதத்தில் அட்வான்ஸ் வாங்கி என்னைய பார்க்கலாம். நல்லா இருக்கும். கல்யாணம் பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? மாறி போச்சு. சரி, இது சின்ன தான். ஒரு முறை கால் வந்துட்டாப்பா. மல்லிகைப்பூவா மணக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன விஷயம்? மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? அதான் நிறைய மல்லிகை சரமாக கிடக்கு. கால் வந்துட்டோம். நல்ல மனம் வந்துருச்சு. வணங்காமுடி வரலாம்ப்பா, வாப்பா. இதுவரை கல்யாணத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையாக போச்சு. நாகதோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குன்னு நிறைய பேர்கள் உங்கள்கிட்ட பணத்தை சுரண்டிட்டாங்க. வெற்றி கிடைக்கிற. ஆனால் கருப்பசாமி இந்த ஆவணிக்கு மேல் உனக்கு நல்ல பெண்ணை வர வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. அதையும் ஜெயிக்கிறேன். போ, நல்லா இருக்கும் மகனே. இந்தா சந்தோஷமா இருடா, போடா. கருப்பசாமிக்கு அப்படியா? தன் பிள்ளையினுடைய நலத்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்குப்பா? பிள்ளை என்னப்பா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? அப்படி இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. இந்த டீ எனக்கு வேண்டாம். டீயை தூர கொட்டிட்டு, அதாவது தேயிலை எஃபெக்ட் அதிகம் நமக்கு பிடிக்காது. 1.25 ஆண்டுகளாக நீ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வீடு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் இருந்தால் ஆள் கிடைக்காது, ஆள் கிடைச்சா பொருள் கிடைக்காது. ஆனால் இந்த வீட்டு பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு உனக்கு மனதில் பெரிய இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அந்த எல்லையில் வடமூலை பகுதியை பார்த்த முனீஸ்வர சாமி இருக்கார். ஆனால் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரோட்டில் பள்ளத்துக்குள்ளே பார்த்தேன் அருமையான கற்பராயன் சாமி இருக்கிறாரு. ஆனால் அதே எல்லைக்குள்ளே தொடர்ந்து பார்க்கும் பொழுது மாகாளி அம்மன், உச்சி மாகாளி போன்ற தெய்வங்கள்லாம் உங்கள் எல்லையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் தடைகள் ஏற்பட்டு உன் வீடு செய்ய முடியலை. அதை நீக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? உன் பிள்ளையினுடைய திருமணம் தை மாதத்துக்கு பின் நடக்கும். வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்து போகும். திருப்பூர் எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க நீ முதல்ல வா, கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றி கேட்டு வந்தவன். அடுத்து பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு? சரி, இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் உன் வீட்டில் இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. வா. 1.25 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய தொழிலில் பணம் தான் விரயமாகதே தவிர வெற்றி காண முடியவில்லை.
இதுக்கு சில பேர்கள் கூட இருந்தே நமக்கு சில இடைஞ்சல்களை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சில இடங்களில் போய் நீ கேட்டிருக்க. அது உண்மைதான் என்று உனக்கு தெளிவான பதில்கள் வந்தது உண்டு. ஆனால் அதை மீண்டு கொள்வதற்கு மட்டும் வழி கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இதான உண்மை. கால் வந்துட்டு வாங்க. தம்பி வா. யாராவது பொம்பளையில் வேலை பார்த்தாங்களா அவங்ககிட்ட? அவெல்லாம் இப்போ எங்கே இருக்கா? எல்லாருமே கலந்து போயிட்டாங்க சார். வேறு வீட்டுக்கறியாமா? சரி 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 சரி. மீண்டும் வேலைக்கு ஆட்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னுடைய தொழிலை வளமாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போம். போடு. இந்தா உனக்காக எல்லாம் தரேன். வா வாமா பொட்டச்சி. கால் வந்துட்டு வரலாம். அடி போதுமடி ஒரு தலைமுறைக்கு புத்தி வந்ததடி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள உன் பிள்ளை மேலே தான் குற்றம் சொல்கிறாங்க. அந்த குற்றம் உண்மையாக தான் இருக்கும்னு உன் மனதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் இந்த பெயவழியை திருத்தணும், அடுத்தவங்களை குறை சொல்லி என்ன சாமி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்குறியான். கால் விட்டோம். கையை பிடிச்சா வளையல் போட. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. நோய் பார்க்க உன் பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ளே வேற ஒரு நட்பு ஒன்று விளையாடுது. அவன் மனத்தை திருத்தி தெளிவு பண்ணி இயல்பான வாழ்வுக்கு திருப்பி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா. கருப்பசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னை பாரு. என்ன நல்லா ஆக்கிடுவோம். சந்தோஷமா இருக்கும். ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டேனே, அது எப்படி கிடைக்கும்? பண விஷயமா நஷ்டப்பட்டு வந்தது யாருப்பா? எங்கண்ணா விட்டீங்க பணத்தை? சாப்பாட்டுலையா? ஷேர் மார்க்கெட்டில். எத்தனை லட்சம்? பரவாயில்லையே, கெட்டிக்கார பேரில் இருக்கிய. வா கால் வந்துட்டு வா. ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நான் காண்பதற்கு செல்ல கிளியே. ஆசைப்படுவது நியாயம்தாண்டா. என்ன, அணில் கடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பழத்தை ஆசைப்படலாம். அணில் கடித்த பழத்தை என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஏன்? அது கடிச்சு போச்சுல, அது இதுக்கு நமக்கு தேவையில்லை. இன்னொரு காலில் விட்டுவா. புரியுதா? புரியுறியா? வரலாம். இந்த பணம் உனக்கு வருமானம் பார்த்தேன். அந்த பணத்துக்குரிய ஆப்பெல்லாம் போய் பார்த்தேன் கம்ப்யூட்டருக்குள்ளே. இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. உண்மையா? உன்கிட்ட யார் லீடராக இருந்து வாங்கினானோ அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஆன்லைனில். பார்த்தியா நீ? அதெல்லாம் ஆன்லைனில் அது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த 3 மாதத்தில் உன் பணம் ரீஃபண்ட் ஆகிடும். வாங்கி தரேன். 10 லட்சமாக வாங்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஏன்டா கவலைப்படுற? கருப்பசாமி இருக்கோம்ல. இந்தா கண்ணை முடிக்காடா. கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டைமெண்ட்டில் உன்னுடைய வீட்டை நான் மீட்டதுக்கு கொண்டு ஏற்பாடு பண்ணி தரேன். அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது. சந்தோஷமாக இருக்கும். கருப்பசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏங்காமல் இருக்கிறேனே. ஏன் ஏங்காமல் இருக்கின்றேனே? உங்களுக்கு திருப்பூரா? திருப்பூர் பக்கத்துலையா? சரி, நீங்கள் நின்றுங்க. நீங்கள் காலில் வந்துட்டு வாங்க. நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்கும் கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. அப்பா வீட்டுக்குள்ளே சிவபெருமான் வராரா? என்ன விஷயம்? சிவாய நாம சொல்லி கும்பிட்றீங்களா? செய்வனை வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இவனுடைய உடல் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிய. இதுக்காக தகடு எந்திரங்கள்லாம் கட்டி தோற்று போய் எல்லாத்தையும் பிச்சு தூர தூக்கி குளத்துக்குள்ளே எரிஞ்சிட்டு கழுதை என்னமும் நடந்து போகுதுங்கிற ஒரு முடிவுக்கு என்னையை பார்க்க வந்திருக்கான். உண்மை தானே? காலில் விட்டுவாங்க. நீ உட்காந்துப்பா.
செய்வன வச்சது உண்மைதான். இதை நான் குணமாக்கி தந்துடுறேன் உனக்கு. என்ன அதே மாதிரி உளவார பணிகள் செய்யக்கூடிய உனக்கு என் உளமார வாழ்த்துக்கள். இப்போ கடன் பட்டிருக்க, அதை நீக்கி தாரேன். ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருக்குது, அதை வரணுமே கருப்பசாமி, அது கற்பனையாக வருமாங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருக்குது. வர வச்சு வெற்றியாக்கி தாரேன். பக்கத்தில் வாப்பா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. அந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சாச்சு, யாரும் தடுக்க இயலாது. அது மட்டும் லேட்டாக நடக்கும், நானே நடத்தி வைப்பேன். இதான் 3 முறை என்னையை பார்க்க சொல்லி குணமாக்கி தந்துடுவேன். எந்த பயமும் வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். ஆனால் என் சரிதாரத்தில் சாப்பிட்டுட்டு போனால் தான் இந்த நோய் உங்களுக்கு தீரும். சரிண்ணா? சந்தோஷம். கர்மசாமிக்கு அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளைக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா, மனநிலைகள் சரியில்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட சாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. நீங்க எனக்கு வேண்டாம். உன் பேர் என்னடா தம்பி? பிரணேஷ். என்ன படிக்கிற? 9வது வகுப்பு. அப்படியே 9வது வகுப்பா? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஆ பிரிவு. ஆம்பளை தைரியமா இருக்கான். ஒழுங்கா தூங்குறியா? அப்போ ஒழுங்கமா தான் தூங்குறேன். சரி, இன்னும் 3 முறை கூட்டுவாங்க, சரியாயிருவான். ஆமாம், நான் சந்திக்கணும்னா நீங்கள் எவ்வளோ குணமாக்கிடுவோம், நல்லாயிருவான். எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோம். கர்மசாமிக்கு நல்லதாச்சு போ. இந்தாப்பா, இந்த கனியை சாப்பிட்டுக்கொள். இந்த காசு பணத்தை நீ வச்சுக்கோ, வெற்றியாயிருவேன். சந்தோஷமா இருக்க. வாழ்க. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாப்பா. ராஜபாளையம் அங்கே வரீங்க? திருச்சின்னு சொன்னால் திருச்சி மட்டும் வாங்க சார். இன்னொரு முறை கால் வந்துட்டு வா. கல்லெல்லாம் சிலை செய்த பல்லவ ராஜா. என்னப்பா உன் இடத்துக்குரிய டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கப்பா வச்சுருக்க? என்ன உன்னை தருவானா தரமாட்டானாடா? தரலன்னா என்ன செய்ய? தூக்கு போட்டு செத்துக்கலாம்னு நினச்சியா? கால் வந்துட்டு வா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? டாப்பு அதில் உனக்கு ஒரு ஷேர் உண்டு, அதை வாங்கி தரேன். அதே மாதிரி இப்போ கடன்பட்டு வேதனைப்பட்டிருக்க, அதையும் வெற்றியாக்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் போகவா கோர்ட்டுக்கு போகவான்னு அலமோதிக்கிட்டு இருக்க, எங்கே போனாலும் அவங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதில் வெற்றி உண்டுமா கிடையாதா என்ற விளக்கம் எனக்கு தெரியணும்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றி உன் பக்கம், ஜெயிச்சு தரேன். 3 மாதங்கள் பொறுமையாக இருந்துக்கா, என்னை தொடர்ந்து பார்த்துக்கா. நல்லா இருக்கட்டும். அதே திருச்சி எல்லை வழக்கு பதிவு செய்யவா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். வெளிநாட்டுக்கு போகவா வழக்கு பதிவு செய்யவா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா தம்பி? நீ எங்கே வச்சுருக்க? வா பக்கத்தில் வா. அப்படி நின்னுக்கா. அப்படின்னுக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீதிமன்றத்து விஷயத்தை 3 மாதம் தள்ளி போடு. அதனால் டிக்கெட்டை புக் பண்ணி தம்பி இருக்கு, சகோதரர் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போயிட்டு வெற்றி அடைந்து வருகிற பொழுது இந்த நீதிமன்றத்தில் உள்ள கேஸ் உன் வெற்றியை நாடி இருக்கும். யாராலும் இடைஞ்சலாமல் காப்பாற்றுவேன், ஜெயிச்சு தரேன். வெற்றி. கால் வந்துட்டு வா. குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னடா குழந்தை இல்லையா அவனுக்கு? இந்த குழந்தையை பற்றி என்ன கேட்கணும்? சரி, முன்னால் வந்து நீங்கள் வந்த அப்படி நினைக்கா. கண்ண முடி. கருப்பசாமி கோயில் எங்கடா இருக்கு? கும்பிடுவியா? அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நெல் வாரேன். கால் விட்டோம்.
மாயமே நான் அறியேன். என்னடா தம்பி என்ன வேணும்? மாயமே நான் அறியேன். அவன் வந்து உண்மையை சொல்லணுமா உனக்கு நான் எதுவும் பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்ல வரமாட்டான். நீ என்ன கிழிச்சிருவேன்? வர வச்சு தரணுமா? சரி போய்ட்டோம் கால் வந்துட்டோம். மாயமே நான் அறியேன். அப்படியா? அளவுக்கு மீறி மேக்கப் பண்ணும் பொழுதே மனிதன் முதல்ல அடக்கி பார்க்கணும். அளவுக்கு மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் பொழுதே மனிதன் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையா இல்லையா? தப்பு இருக்கா சொல்கிறதுல எதுவும்? என்ன அதனால் பயணத்தை தவிர்க்க வேண்டும். ஆம்பளை இல்லை பொம்பளை வந்து வீட்டை விட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறோம்னு சொன்னானாலே அது ஏன் எதுக்குன்னு கொஞ்சமாவது புரியணும். எதுக்கு போகிறா எங்கே வர கேட்டால் என்ன நீ சந்தேகப்படுறீல அப்படின்னு கேட்பான். கேட்பாளா கேட்க மாட்டாளா? அப்படி கேட்ட அன்னைக்கு விஷயத்தில் ஒரு முடிவு கிடச்சிடும். அப்படி வந்த முடிவு தான் இப்போ நடக்குது. கால் வந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நிதானமாக உட்காரு. நான் பேசுகிறது வர கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை இருக்காடா? பிள்ளை இருக்கா? ஒரு பிள்ளையா? கூட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அதான் கேட்டேன். ஏன் இவ்வளவுக்கு இறக்கப்பட்டு வேணும்னு சொல்கிறேன்? உனக்கு முடியலையா இல்லாட்ட பிள்ளைய மறக்க முடியலையா? இல்லை பிள்ளைய மறக்க முடியலைங்கிற எண்ணத்தில் பொண்டாட்டியை மறக்க முடியலையா? பொண்டாட்டி தான் வேணும். கண்ண முடியும். சரி உன் உள்ளம் பாராட்டுக்குரியது. அவன் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவியாடா? அப்போ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன். வெட்டியாரு வந்தோடனே இங்கே கூப்பிட்டு வந்துடு. போய்ட்டு நல்லா இருக்கு. சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வாடா. நீங்கள் யார் சார்? வாங்க சந்தோஷமாக வாங்க. உன்னுடைய முன்னோர்களில் காலில் பாதிக்கப்பட்டது யாருப்பா? நீ சும்மாரு. உங்கள் அப்பாவா உங்கள் ஆத்தாளா? காலில் நரம்பு வலி வேதனைகள் வாதம் சம்மந்தமான நோய் வந்தது யாருக்கு? யாருக்கு? உங்கள் அம்மாவுக்கு. சரி காலில் வந்துட்டு வரலாம். நடக்க முடியுதா உங்கள் துணைவியாருக்கு? சரியா? உங்கள் அம்மாவுக்கு. என்னையா இது புரியாத ஜென்மமாக? என்னோட அம்மா வந்து இவருக்கு என்னையா உண்டு? நான் அதானே கேட்குறேன். நடக்கிறாங்களா ஒழுங்கா? உன் பிள்ளை எங்கே இருக்கு இப்போ? என்னாச்சு? யார் வீட்டில்? என்னட்ட தான் இருந்துகிட்டு இருந்தேன். என் மனைவி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கொடுக்கல. கால் வந்துட்டு வா. என்னடா எல்லாத்தையும் மாற்றி போட்டிருக்க? ஒழுங்கா போடுறா. ஒழுங்கா போடு. ஒழுங்கா போட்டாச்சு. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. அவள் வேண்டுமா இல்லை இவள் வேண்டுமா எது வேண்டும் சொல் மனமே. இப்போ அவள் வேணுமா வேண்டாமா? பையன் வேணும். உன் பையன்தான் வேணும். அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறிக்கிட மாட்டேன். அப்போ அவளை வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டியா? அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பக்கத்தில் வா. ஐயா நீங்கள் கொஞ்சம் அங்கே தள்ளி போகலாம். விரலை பிடிச்சிக்கா. ஒரு விரலை மட்டும் பிடி. பெரு விரலை. கண்ணை முடிக்காதே. நீ விட்டுருவியாப்பா? அப்படியா? கேட்க சொல்லட்டுமா? சரி. அவன் மனம் திருந்தி வாரம்னு சொல்கிறாடா. நீ ஏற்றுக்கிடுவியா? எத்தனையோ முறை வந்து ஆயிடுச்சுங்க. இப்போ பிள்ளையை தான் என்கிட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரிப்பு மனம் திருந்தி வந்து இருப்போம்னு சொல்கிறாடா. ஒரே வார்த்தை ஏன் மூலமாக என்ன செய்ய போகிற? வார்த்தை என்ன சொல்லிட்டு சரி சரி சந்தோஷம். உன்னோட பிரியாமல் உட்கார வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கிரகம் எல்லாரையும் கெடுத்துரும்ப்பா. காலம் எல்லாரையும் தோற்கடிச்சிடும். உண்மையா இல்லையா? உண்மையா? காலம் எல்லாத்தையும் தோற்கடிச்சிடும். அதனால் இப்பொழுது நீ வெல்லக்கூடிய காலம் உன் பக்கத்தில் வந்து விட்டது. அவன் மனதையும் மதியவும் மாற்றி புள்ளக்குட்டியோடு உன்னோட்ட வந்து சேர்க்குறேன். கட்டுப்பட்டு இருக்க வைக்கிறேன். இப்படி வெற்றி அடைவாய்.
இந்தாப்பா நிம்மதி அடைந்து ஆனந்தமடைவாயாக. உன் மனைவிக்கு இந்த விபூதியை கொண்டு கொடு, சந்தோஷமாயிருவான். சாப்பிட்டு போங்க. அறமுறையாக துறைங்க. இப்போ அறந்தாங்கி அடுத்து பேசுவோம். அறந்தாங்கி யார்ப்பா? அறந்தாங்கி மறந்தாங்கி இல்லை.